திருச்சிற்றம்பலம். அருள்மிகு கூத்தபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசக பதிப்பினிலே 44வது திருப்பதிகம் எண்ணப்பதிகம். பதிகம்னாலே 10 பாட்டு. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிறது 6 பாடல் தான் கிடைச்சிருக்கு. 4 பாட்டு கிடைக்கப்பெறவில்லை. இப்போ எண்ணம்னா என்ன அப்படின்னா, எதிர்காலத்தின் குறிக்கோள் தான் நமக்கு எண்ணங்களாக தோன்றுகிறது. இது எண்ணப்படியே வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அப்போ நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். நமக்கெல்லாம் என்ன குறிக்கோள்? உலக வயப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு பெருமையாக வாழணும், அதுக்காக நிறைய சம்பாதிக்கணும், இல்லை கௌரவமாக தெரியறதுக்காக வீடு காரு அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ரெண்டாவது, அது நிலைப்பாடாகவே இருக்கணும், அப்படியே இருக்கணும், நம்ம உயிரும் அப்படியே இருக்கணும், உடலும் இளமையாகவே இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் மாணிக்கவாசக பெருமானுக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குன்னு சொன்னால், இந்த இரவாத இன்பத்திலே மூழ்கி திளைத்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம். அடியாரோடு இருக்கிறது, இறைவன் நினைக்கிறது, அவரை பற்றி பேசுறது, அவர் சிந்தனையிலேயே இருந்து விடுபடாமல் இருந்து அவன் திருவடியிலே கலத்தல், அந்த காதல் பட்டு கல்யாணம் செய்து கொள்ளுதல், உலகில் வகையில் புரியும்பட பெருமான் மேலே பேரன்பு கொண்டு அவன் திருவடியை இணைதல், இதுதான் அவருக்கு எண்ணமே. அப்பர் பெருமானும் ஒரு இடத்துல அருமையாக அந்த குறிக்கோள் இல்லைன்னா என்ன ஆவென்று சொல்றார். பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாதம் மேலனாய் கழிந்த நாள் மெளிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளிலாது கெட்டேன் சேலுலாம் பலனவேழி திரு கொண்டீச்சரத்துளானே. பெருமானே, உன்னை இப்படிலாம் இருந்து ஒரு பாலனா விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன், இளமையிலே காமம் கொண்டு இப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டேனே, நான் உன்னை அடையணுங்கிற குறிக்கோள் இல்லாமல் கெட்டு போயிட்டேனே, திரும்ப திரும்ப பிறப்புக்கு ஆளாயிட்டேனே. இப்போ இந்த பிறப்பின் ரகசியம் என்னன்னா, இந்த பிறப்பை இனி பிறவாது இருக்கிறதுக்கு இந்த உயிர்நிலைக்கு இந்த பிறப்பை பயன்படுத்திக்கணும். அந்த உயிர் அதற்கு தான் இந்த இறைவன் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார், பிறப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவன்லாம் புத்திசாலி. திருச்சிற்றம்பலம். பார் உருவாய பிறப்பற வேண்டும், பிறவாமை வேண்டும். இந்த உலகத்தில் மீண்டும் பிறக்கக்கூடாத ஒரு நிலை எனக்கு வேண்டும். அதான் சார், பிறப்பு அற வேண்டும். நம்ம அம்மை கரைக்கிழமையா சொல்றாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். அதுக்கப்புறம்தான் உனக்கு முதல்ல அன்பு, அப்புறம் பிறவிங்கிறது வேண்டாம். அதான் 2வது வரி சொல்ல, பக்திமையும் பெற வேண்டும். பாருருவாய பிறப்பற வேண்டும், பக்திமையும் பெற. ஒருவேளை பிறந்துட்டா உண்மை மறவாத மனம் வேண்டும்டா. அது போல உன்னை எப்போதும் நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய பக்தி, உண்மையில் உள்ள அன்பு தான் பக்தி. இறைவன் மேல் உள்ள அன்புதே பக்தி. அந்த பக்தி எப்போது வேண்டும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தரல் வேண்டும். இதுதான் எனக்கு வேண்டும். அதாவது பக்திமை பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல. சீரூரு அப்படியே புகழே வடிவான பெருமான், செங்கமல சிவந்த செம்மேனியம்மான், மலர் போல கமலம் தாமரை போன்ற மலர் போன்ற வண்ணமுடையவர். உருவாயன் ஆரமுதே, அப்படி அழகிய உருவான மரணமிழா பெருவாழ்வு தரக்கூடிய அமுதமே. உன் அடியார் தொகை நடுவே, இப்போது சிவனடியார் திருக்கூட்டத்தில் நடுவிலே உருவாயனின் திருவருள் காட்டி. அது என்ன உருவாய திருவருள்னா, உதாரணத்துக்கு அரிசியில் பலவிதமான பொங்கல், என்னவோ பலகாரம் செய்து சாப்பிட்றோம். ஆனால் நிறைவுங்கிறது ஒன்று தான். அதுபோல் யாதொரு தெய்வம் வேண்டினும், எதோ பலவிதமாக நீ இறைவனையே பலவிதமான உருவங்களாக நினைத்து வழிபடுறீங்க. ஆனால் அந்த நிறைவுங்கிற அந்த சிவ அனுபவம், சிவானந்தம் ஒன்று தான். அந்த நிறைவுங்கிற ஒன்று கொடுக்கக்கூடியது யாருன்னா எம்பெருமான் ஒன்று தான். அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். யாதொரு தெய்வம் வேண்டினும் அவுருவாய் வந்து அருள்வது மாதோர் பகனார் தாம். அப்போ அவர் தான் முடிந்த முடிவு. அதான் அவன் தான் உருவாய பெருமான்.
என்னையும் உய்ய ஆட்கொண்டருளை, என்னை கூட உய்யும்படியாக ஆட்கொண்டு அருள வேண்டும் சுவாமி அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா முடிக்கிறேன். முதல் பாட்டு. உரியேன் அல்லேன் உனக்கு அடிமை. சாமி, நான் உண்மையிலே தகுதி இல்லாத ஆள் சாமி. உனக்கு உரியவனாகிறதுக்கு, எனக்கு அடிமை புகுதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? அல்லேன். உன்னை பிரிந்திங்கு ஒரு பொழுதும் தரியேன் தரிக்கிலேன். என்னால் கொஞ்சம் கூட ஒத்துக்கவே முடியாது, தாங்க முடியாது. உன்னை பிரிஞ்சு நான் ஒரு என்னப்படி வாழ்றது எனக்கு முடியாது சாமி. நான் ஏன் இன்னதென்று அறியேன். நான் இத்தன்மை எப்படி எனக்கு வந்ததுன்னே எனக்கு அறியவே முடியல. அந்த மாதிரி என் தன்மையில் இருக்கு எனக்கு. ஆனால் உன்னை யோசித்து பார்த்தா உனக்கு தகுதியாய், உன்னை அடைய தகுதி இல்லாதவன், ஆனால் உன்னை மறக்கவும் முடியல. ஆனால் இந்த நிலை எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. சங்கரா, உலகுக்கு நன்மை செய்பவன் சங்கரன். அரண், துன்பத்தை எல்லாம் நீக்குபவன். கருணையினால் பெரியோன் ஒருவன். நான் இப்படி இருந்தேன், நீ குருநாதனாக, பெரியோன் ஒருவன் குருநாதனாக கருணையால், உயிர்கள் மேலே கொண்ட கருணையினால் நீ குருநாதனாக மண்ணிலே வந்து கண்டுகொள் என்று உன் பெய் கடல் அடி காட்டி. கண்டுகொள், பாடுறா அப்படின்னு சொல்லி உன் திருவடியை நீ காட்டின. அதான் காட்டாது உயிர் காண முடியாது. அதான் உயிர்த்தன்மை. தானே அறிவும் அறிவுடையவர், அறிவித்தால் அறிவும் உயிர். அதுபோல் நீ கண்டுகொள்னு சொன்னாதான் நான் பார்க்க முடியும். நான் காண்பான் யார் கண்ணுதலான் காட்டார்காலே. யார் பார்க்க முடியும்? அவன் கண்ணுதலான் காட்டாளனா நம்ம பார்க்க முடியாது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி கண்டுகொள் என்று உன் பெய் கடல் அடி காட்டி. அந்த வீரக்கடல் அணிந்த திருவடியை காட்டி, பிரியேன் என்று என்று அருளிய அருளும் பொய்யோ. நான் உன்னை எப்போதும் பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொன்னிய சாமி. அந்த அருள் வந்து உண்மைதானே. அதனால் நான் இன்னும் உன்னுடைய திருவடியிலே இணைய எனக்கு காலதாமதத்துக்கு காரணம் என்னவோ சுவாமி, உடனே எனக்கு அதை செய்ய முடியாக வேண்டும் அப்படின்னா. ஏற்கனவே உயிருக்கு முதல்ல நமக்கு சாமி வந்து ஒரு பெரிய உறுதி கொடுத்து தான் அந்த உடல் கொடுக்குறார். ஏன்னா இது அப்பர் பெருமான் பாட்டு பாருங்கன்னா, உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியினில் உரு எழுதி உயிர் ஆவணம் செய்திட்டு உன் கைதந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்த்தி. ஏன்னா இந்த உயிருக்கு ஒரு ஆவணம் ஒன்று இருக்கு. அதுதான் முதல்ல நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு பெரிய அக்ரிமெண்ட். அவர் என்ன சொல்ற, காக்கும் என் காவலனே, நான் உன்னை எப்போதும் என் நிலையிலும் கைவிட மாட்டேன்பா, உன்னை காப்பாற்றுவேன். இதுதான் முதல் நம்ம சாமி நம்ம கொடுக்குற உத்தரவாதம். அதனால குருநாதனாக எப்போதும் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய பெருமான். அதான் பிரியேன் என்று அருளிய, உன்னை எப்போதும் பிரியேன்னு சொன்னியே, அதனுடைய தன்மை ஒரு நாளும் பொய்க்காதப்பா. மூன்றாவது பாடல் இந்த பாடலோடு நிறைவு செய்வோம். என்பே உருக, அப்படியே உன்னை ஆனந்தத்திலே திளைத்திருக்கும் போது என் எலும்பு கூட உன்னை உருக்கி உள்ளொளி பெருக்கி என்பும் எலும்பும் உருகும்படி நின் அருள் அளித்து, அப்படி உன்னுடைய அருளை எனக்கு அளித்து உன் இணை மலர் அடி காட்டி, உன்னுடைய இந்த இரு பாத திருவடியும் காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா. அது என்ன, பிறப்புக்கெல்லாம் முன்பு கேவலத்தில் இருக்கக்கூடிய உயிருக்கு தன்னை ஆட்கொள்ளும் பொருட்டு உயிருக்கு உயிராயிருந்து உடல் எடுத்து வண்ணம் அது உலகுக்கு வாழும் வண்ணம் பஞ்சபூதமாக கூட்டி இப்படியெல்லாம் பெருமான் பண்ணுறாரு. அதான் முன்பே என்னை ஆண்டு கொண்ட அந்த உயிரை முன்னாலேயே வந்து தன்மையப்படுத்தினாரே. முனிவா, எல்லாருக்கும் மேலே முனிவன், மேலோன். முனிவர் முதலே, எல்லா முனிவர்களுக்கும் முதலாகவும் அவன் தான் ஆதி முனிவன். இன்பே அருளி, அது என்ன, துன்பங்கிற ஒரு கலப்பமே இல்லாத இன்பம் அருளக்கூடியவர். மற்ற இன்பமெல்லாம் இன்பம் வர்ற மாதிரி தெரியும், பின்னால் நல்லா ஸ்வீட் சாப்பிடும்போது நல்லா வாய்க்கு ருசியாக இருக்குப்பா அப்படின்னா, அதுக்கப்புறம் கை காலை குடையுதுரா அதராதுரும். இந்த மாதிரி எந்த உலகியல் பொருளுக்கும் இன்பத்தை காட்டி துன்பத்தை கொடுத்துரும். ஆனால் சிவம் ஒன்று தான் இன்பத்தையே காட்டி இன்பத்தையே கொடுக்கும். அதுதான் வித்தியாசம். அதே மாதிரி நிலையானது சிவம்,
நிலை இல்லாதது போல் நிலை போல காட்டி நிலையை கொடுக்கும். உலகில் பயப்பட்டது. இவர் எப்போதும் நிலையாகவே காட்டி நிலையாகவே கொடுப்பார். அதான் பொய்யிலி மெய்யன் இதெல்லாம் சொல்கிறோம். இன்பே அருளியனை உருக்கி, அப்படியே என்னை உன் அன்பினால் ஆட்கொண்டு உருக்கி, உயிர் உண்கின்ற எம்மானே, என் உயிரை நீ சாப்பிட்ட. அப்போ நான் என்ன ஆயிட்டேன்னா சிவமாம் தன்மை பெற்றுட்டேன். உயிர்த்தன்மை நீங்கி சிவமாம் தன்மை பெறுவது தான் அந்த உயிர் உண்கின்ற எம்மான் என் தலைவன். அதான் உயிருண்ணி 10 ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த ஒட்டு நீங்கிறது குடல்லேருந்து அந்த அந்த உணவெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதுபோல் அந்த உயிரை சாப்பிட்றவர் யார் அப்படின்னா சிவபெருமான். ஏன் தன் தன்மையை கொடுக்குறாரு, மேலான தன்மை கொடுக்குறாரு. இப்போ உடனே ஒருத்தர் நாங்கள் இப்படி சாப்பிட்றாரு, அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எப்பா நாளையிலேருந்து உனக்கு கிளார்க் வேலை கிடையாது, நீ இனிமேல் இங்கே எழுத்தர் கிடையாது, உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறார் முதலாளி. இன்னையிலேருந்து நாளைக்கு உனக்கு ஆர்டர்ஸ் போடுறாருன்னு சொன்னால், இன்று இரவே உனக்கு ஆர்டர் என்னன்னா, நாளைக்கு நீ இந்த கம்பெனிக்கு முதலாளி பார்ட்னர் நீ ஆயிட்ட. அப்போ இது தண்டனையா பெருமையா? அது உயிர்த்தன்மை நீக்குதல்ங்கிறது கம்மி, சிவமாம் தன்மை பெறுவது மேலே. அதனால் அந்த மேலானோட நிலையாக இருக்கிறதற்காக ஆசைப்படணும். அதுதான் குறிக்கோள், அதுதான் எண்ணம். அதுதான் நமக்கு ஐயா புத்தி சொல்கிறார். உயிர் உண்கின்ற எம்மானே நண்பே, பாருங்க தோழன்றார் சுவாமிய. நண்பே அருளாய் என் உயிர் நாதா தலைவா, நாதா என் உயிர்களுக்கெல்லாம் பசுபதி நாதன், உயிர்களுக்கெல்லாம் தலைவன், நின் அருள் நானாமே. சாமி நீ கட்டாயமாக அருள் கொடு, நானாமே அருள் கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், உண்மையிலே எங்களுக்கு உன்னை அடையிறதுக்கான தகுதி எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாதுங்கிறது தெரியும், நல்லாவே தெரியும். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த உயிர்த்தன்மையை ஒண்டி சுவாமி ஆய்ந்து அதுக்கு அருளணும்னு ஒரு நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, சொன்னால் வெக்க கேடுங்க. அவ்வளோ மோசமாக இருக்குது உயிர். யாரையும் குறைப்பு சொல்லலை, மிகவும் சொல்லலை. ஆனால் நமக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள். ஆனால் சுவாமியுடைய கருணைங்கிற ஒன்று மட்டும்தான் ஆட்கொள்வதற்கு காரணமாக இருக்குது. அதுதான் நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் கொடுக்குறதா ரொம்ப நாணமான ஆயிடுவேன். அதனால் நானாமல் உன்னுடைய கருணையினால் எங்களுக்கு அந்த உன் திருவடியை கொடுப்பா அப்படின்னு சொல்லி இந்த எண்ணங்களை எல்லாம் சுவாமி மேலே அப்படியே பதிய வைக்கணும் என்று சொல்லி நாளை சந்திப்போம். சிவாய நம.